காசாவில் இஸ்ரேல் யூத சக்திகள் அந்த முஸ்லீம்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று 1 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் அழிந்துள்ளார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டின் வரலாற்றையே இன்று இல்லாமல் ஆக்குவதற்கு நெதன்யாகு பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். இவ்வாறான ஒரு கொடுமையான ஒரு மனிதாபிமானத்தை இல்லாத ஒரு கூட்டம் அங்கு இருக்கின்ற காசா மக்களுக்கு உணவு, நீர் போன்றவற்றை இல்லாமல் செய்து பட்டினியிலும் மக்களை மரணப்படுக்கையில் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கொடூர சக்தி இன்று எமது பிராந்தியத்தில் நாம் வசிக்கின்ற இந்த அம்பாறை மாவட்டத்தின் பொத்திவில் அருகம்பை பிரதேசத்தில் அந்த கொடூர சக்திகள் இன்று உல்லாசமாக இன்று திரிவது மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் அங்கு அமைதியாக இருக்கின்ற எமது மக்களை ஆத்திரமூட்டச் செய்கின்ற வகையில் பல நடவடிக்கையில் ஈடுபடுவது இன்று மிகப்பெரிய கவலைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது. நாம் மிக நீண்ட காலமாக பொத்திவில் அருகம்பை என்ன நடக்குது என்பதை பற்றி ஆதாரத்துடன் பல விடயங்களை ஆய்வு செய்த பின்புதான் நான் இப்பொழுது இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். அவர்கள் ஒரு நெதன்யாகின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற அவர்களுடைய உளவு பிரிவு, மொசாட் உளவு பிரிவைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று இராணுவத்தில் பணியாற்றுகின்ற வீராங்கனைகள் இன்று அவர்கள் உல்லாச பயணிகள் போன்று இன்று பொத்துவில் முகாமிட்டு நமது முஸ்லிம் சமுதாயத்தை ஆத்திரமூட்டச் செய்கின்ற முதல் கைங்காரியமாக அவர்கள் பொத்துவில் உள்ள மபாசா பள்ளிவாசலுக்கு அதிலும் ஒரு பள்ளி வாசலில் பொதுவில் இன்று அவர்களுடைய சபாத் என்ற அந்த யூத ஆலயத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த ஆலயம் ஒரு சட்டவிரோத ஆலயம். இது சம்பந்தமாக அந்த பிரதேச மக்கள் பல இடங்களுக்கு முறையிட்டு இன்னும் தகுந்த நடவடிக்கையை அரசாங்கமும் எடுக்கவில்லை. அதற்கு அனுமதி, அந்த கட்டிட அனுமதி, அதுக்கான ஏனைய உள்ளூராட்சி சட்ட விதிகளின்படி அனுமதி அளிக்கின்ற பிரதேச சபையும் மௌனமாக இருப்பது எங்களுக்கு பெரும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாகும். அவர்களுக்கு குறித்தான அந்த சட்டத்தை அமுல்படுத்தி அந்த சபாத் இல்லத்தை மூடுவதற்குரிய எந்த ஒரு பகிரங்க டிரான்ஸ்பேரன்சியாக எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஊடகவியலாளர் கேள்வி கேட்கின்ற பொழுது பொத்துவில் பிரதேச நிர்வாகம் அதன் தவிசால மலுப்பலான பதிலை இன்று தெரிவிக்கின்றாரே ஒழிய தான் என்ன ரீதியான சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றேன், எந்த நீதிமன்றத்தை தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றேன், ஜனாதிபதிக்கு இன்ன அடிப்படையில் நான் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதை கோரி எந்த விடயத்தையும் செய்யாமல் மிகவும் ஒரு பொறுப்பற்ற முறையில் அவர் நடந்ததனால் 2வது சபாத் இல்லம் இன்று ரூபாஸ் ஹோட்டலுக்கு பின்பு உம்மூஸ் பே ஹோட்டல் என்ற இன்று அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த மாதத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இந்த புதிய 2வது சபாத் இல்லத்தில் அவருடைய மத நிகழ்ச்சிகள் நிறைவேறி இருக்கின்றது. இது சம்பந்தமாக பொத்துவில் சில இளைஞர்கள் தங்களுடைய முகநூலில் கண்டனத்தை தெரிவித்த பொழுது போலீசாரும் சிஐடியினரும் அந்த இளைஞர்களை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து பாரிய ஒரு விசாரணை உட்படுத்தி அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு திட்டமிட்ட அடிப்படையில் இந்த விடயங்கள் ஒன்று இருந்த சபாத்தில் 2ஆக மாறி இருக்கின்றது. அங்கு இருக்கின்ற பொத்தில் உள்ள முக்கிய தலங்கள் இன்று இஸ்ரேல் நாட்டினரால் கையகப்படுத்தப்படுகின்றது. ஹோட்டல்கள் கையகப்படுத்தப்படுகின்றது, நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றது. சில எங்களுடைய முஸ்லிம் இளைஞர்கள் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அவர்கள் யூத கலாச்சாரத்துக்கு அவர்களை பின்பற்றுவதற்கான ஆசை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு அவ்வாறான துப்பாக்கிய நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உள் சதிகளை புலனாய் பிரிவை பயன்படுத்தி
இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற அண்மையில் கூட இலங்கையுடைய சட்டம் பொருட்படுத்தாமல் வந்த இரு இஸ்ரேலர்கள் அங்கிருக்கின்ற இந்த நாட்டின் சொந்த பிரஜைகளை தாக்கிய விடயம் அவர்களுடைய அந்த ஆணவத்தையும் அவருடைய அதிகார அந்த போக்கையும் வெளிப்படையாக காட்டியது. இந்த விடயத்தில் எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் இது மிகப்பெரிய ஒரு பின் காலத்தில் ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு ஆபத்தான விடயமாக இது மாறக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும். இதை தடுக்கின்ற பொறுப்பு இந்த பதவியில் இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இதை மிக தீவிரமாக கவனத்தில் எடுத்து செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் இப்பொழுதுதான் குறிப்பாக இனங்களுக்கிடையில் ஒரு புரிந்துணர்வும் ஒரு ஒற்றுமையும் இதை ஓரளவு கவனத்தில் எடுத்து செயற்படுகின்ற வகையில் அரசாங்க நிர்வாக முறைமை இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் வாழ்கின்ற இந்த பிராந்தியத்தில் இவ்வாறான ஒரு ஆபத்தான நிலைமையை வளர விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த வேண்டுகோளை நான் அந்த இடத்தில் விடுக்கின்றேன்.